திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க, குழந்தையின்மை, இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தங்கத்தோட விலை வரலாறு காணாத உச்சத்துக்கு போயிருக்குல்ல, இதை பத்தி தான் முழுக்க பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தங்கம், இந்த கோல்டு, நாம நிறைய விஷயம் முதலீடு பண்றதுக்கு யோசிப்போம். ஆனால் யோசிக்காமல் நம்ம கண்ணை மூடிட்டு முதலீடு பண்ணலாம் அப்படின்னா அது கோல்டு தான். ஏன்னா இது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒரு வருஷத்துக்கு 20% வரைக்கும் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டால் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னு இதை இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ப்ரோ இது எப்படி ப்ரோ நம்ப முடியும்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், கனெக்ட் பண்ணி பாருங்கள். 5 வருஷம் முன்னாடி ஒரு சவரன் கோல்டை நம்ம எவ்வளோக்கு வாங்கணும், இப்போ எவ்வளோக்கு வாங்குகிறோம், மார்ஜின் எவ்வளோ, இதை நீங்கள் கனெக்ட் பண்ணினாலே நான் சொல்கிற இந்த விஷயம் இருக்குல்ல, இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் மக்களே. அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் கோல்டு பார்க்கப்பட்டுருக்கு. எதுக்காக இப்போ நாம் இதை பற்றி பேசுகிறோன்னா, 22 கேரட் ஆபரண தங்கம் இருக்குல்ல, இது சவரனுக்கு இப்போ எவ்வளோ உயர்ந்திருக்கு தெரியுமா? 720 ரூபா. முன்னாடி எப்படி கொஞ்சம் கிராஜுவலாக உயர்ந்துட்டு இருந்தது, இப்போ ஒரே அடியாக பீக்குக்கு போயிருக்கு பார்த்தீங்களா? இது இன்னும் உச்சமடையுன்றது தான் அடுத்த கட்ட ஒரு பெரிய தகவல். இந்த பொருளாதார நிபுணர்கள் முதற்கொண்டு இந்த விஷயத்தை தான் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. என்ன ப்ரோ 720 ரூபா மேலே போனதுக்கே நீங்கள் வாயை பொழகுறீங்க, இது 1000 ரூபாவில் கடந்து போகும், அதுக்கப்புறம் அதை கடந்த உச்சம் அடையும், வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க நம்ம பேசும்போது. இந்த தொடர்ந்து செய்திகளில் தங்கம் விலை உயர்வு, உச்சம் தொட்டுறது, இன்னும் நல்லா மேலே போயிடுச்சு, இது போல் செய்தியை கேட்டுகிட்டே இருக்கும்ல. ஆனால் எதுக்காக இது போல் நடக்குது எப்போச்சு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை தான் இப்போ லிட்ரலாக பார்க்க போகிற மக்களே. ஆக்சுவலாக இப்போ தங்கம் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியிருக்குல்ல விலை, இது சார்ந்து இந்த 3 காரணங்கள் எதிரொலிக்குது. எங்கேயோ நடக்குதுன்னு தான் பார்ப்போம், ஆனால் எங்கே வரைக்கும் அது கனெக்ட் பண்ண முடியும். இதில் முதல் காரணம் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்ல, இதை கட் பண்ணுறது சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ். 2வது காரணம் டிமாண்ட் ஃப்ரம் சைனா. 3வது காரணம் ஃபேவரபிள் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுங்க. இதில் முதல் காரணம் இருக்குல்ல, யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை, அந்த அமெரிக்காவோட டாலரை பேஸ் பண்ணி சொல்கிறேன், $2482. இது $2500 வரைக்கும் போகும்ப்பா அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸு அங்கே ஹிஸ்டாரிக் ஃபிகர், வரலாற்று உச்சம். ஆனால் இது 2500 இன்னும் பெரிய உச்சத்துக்கு போகன்றது தான் அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள் சொல்கிற விஷயம். எதுக்கு இந்த அளவுக்கு பீக்கத்தோடுன்னு அவங்க அசியூம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குங்க. யூஎஸ் ஃபெட் பார்த்தீங்கன்னா வர செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதாவது வங்கி வட்டி இருக்குல்ல, இதை குறைக்கிறது சார்ந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியாக போகுது. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. நம்ம வங்கியில் ஒரு அமௌண்ட்டை போட்டு அது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக போட்டு வச்சு அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது பார்த்தீங்களா, ஒரு வருஷத்துக்கு ஒரு 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இதே பணத்தை நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஒரு வருஷத்தில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் மூலமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டை விட நீங்கள் கோல்டை திரும்ப வைக்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதில் அதிகமாக வருது அப்படின்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுவீங்க? பேங்க்கை விட கோல்டை நம்பி போவீங்களா? இதுதான் மக்களே விஷயம். நீ பாட்டுன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணி விடுவேன், நான் இதுக்காக பேங்க்கில் காசு போட்டு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதுபோல் கோல்டில் போட்டால் எனக்கு இதில் வர இன்ட்ரெஸ்ட்டோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குமே அப்படின்ற ஒரு திங்கிங் இப்போ அதிகமாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக தான் இந்த அளவுக்கு தங்கம் விலை உச்சத்துக்கு போயிட்டுருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இதாக இப்போ நிலமை. ஸோ செப்டம்பர் மாதம் வரைக்கும் இந்த தங்கம் விலை புது உச்சத்தை எட்ட தான் போகுது. 2வது காரணம் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃப்ரம் சைனாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, சைனாவுக்கு தங்க தேவையான்னு கேட்டிங்கன்னா தங்க தேவை எந்த நாட்டு தான் இல்லாமல் இருக்குது. ஆக்சுவலாக சைனாவில் வரலாறு காணாத கோல்டு டிமாண்ட் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி சைனாக்கு இவ்வளோ தங்கம் தேவைப்படலை, இப்போ தங்கம் அதிகமாக தேவைப்படுது. பொதுவாக காமர்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரேடுன்னு சொல்லுவோம். நம்ம பொதுவாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பிஸ்னஸ் அப்படி தான் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஒரு பொருள் எப்போ விலையேற்றம் அடையும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டிமாண்ட் அதிகரிக்கும் போது தான். அந்த டிமாண்டுக்கான பொருட்கள் அப்படியே கீழே அதிகமாக வர விலை அப்படியே குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். எல்லா கமாடிட்டிக்கும் இப்படி தான், தங்கத்துக்கும் இப்படி தான். சைனாவோட கோல்டு ரிசர்வ் இருக்குல்ல, இது இப்போதைக்கு லோவாக இருக்குங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற தங்கம் இருப்பே கீழே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு நிறைய நாடுகளை முறைச்சிக்கிட்டு, குறிப்பாக அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகளை முறைச்சிக்கிட்டு இந்த ட்ரேடும் பெருசாக கண்டக்ட் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ இந்த 2 காரணங்களாலேயே சைனாவுக்கு அதிகப்படியான தங்கம் தேவைப்படுது.
ஸோ இந்த தங்கத்தை, சீனாவுக்கு தேவைப்படுற தங்கத்தை ஒவ்வொரு நாடுகளும் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னா, அது அதிகமான ஏற்றுமதியாக நடக்கிறப்ப உள்ள இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ இங்கே இருக்க தங்கத்தை நம்ம அங்கே கொடுத்துட்டா இங்கே டிமாண்ட் கிரியேட் ஆகும் பயங்கரமா. ஸோ இங்கே தங்கத்தோட ப்ரைஸு ஹியூஜாக போகும். இதுதான் பல நாடுகள் இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் மார்க்கெட் சென்டிமெண்ட்னு சொல்லலாம். அதாவது தங்கத்தில் இப்போ நிறைய பேர் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் முதலே சொன்ன பாருங்க, சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் இந்த ஜென்ரேஷனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் புல்லிஷ் ஆன் கோல்டுன்னு ஒரு டேர்மில் சொல்லுவாங்க. அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த புல்லிஷ்ன்ற டேர்மில் நீங்கள் பங்குச்சந்தையில் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போல் பங்கு விலை உச்சத்துக்கு போது ஏறிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு காலமாடை குடிக்கிற மாதிரி ஒரு மனுஷனை குத்தி தூக்கி போடுதுல, அது போல் ஷேர் வேல்யூ மேலே போயிட்டுருக்குன்னு அர்த்தம். புல்லிஷ் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். அதுதான் இங்கே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. நிறையா பேர் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால விலை மேலே 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 போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த 3 காரணங்களும் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் செய்திகளில் தங்கம் விலை புதிய உச்சம் மேலே போகுதுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் ஒன்று நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்க. நம்ம இந்தியாவில் ஒரு விஷயம் கவனித்து பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் விற்கப்படுற தங்கத்தோட விலைக்கும், குஜராத்தில் விற்கப்படுற தங்கத்தோட விலைக்கும், ஆந்திராவில் விற்கப்படுற தங்கத்தோட விலைக்கும், கர்நாடகாவில் விற்கப்படுற தங்கத்தோட விலைக்குமே நிறைய சேஞ்ச் இருக்கும். ஒரே விலை எல்லா மாநிலங்களையும் இருக்காது. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் இது வரைக்கும் கிடையவே கிடையாது மக்களே. ஆனால் இது சார்ந்து ஒரு விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிற பட்சத்தில் நம்ம இந்தியா முழுக்க இருக்க எல்லா மாநிலங்களையும் 22 கேரட் தங்கம்னா 1 சவரன் இவ்வளோ தான், 24 கேரட் தங்கம்னா 1 சவரன் இவ்வளோ தான் ஃபிக்ஸ்டாக ஒரு ப்ரைஸ் வந்துடும். இதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த கோல்டு ப்ரைஸு இப்போ என்னவா இருக்குது இதை பார்த்துட்டு வந்துடுங்களா. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 22 கேரட்டை தனியாக பிரிச்சிருக்கேன், 24 கேரட்டை தனியாக பிரிச்சிருக்கேன். இதன்படியே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுங்கள். தெலுங்கானாவோட ஹைதராபாத்தில் 22 கேரட்டில் 1 கிராம் தங்கத்தோட விலை 6786 ரூபா. இதுவே 10 கிராம் பார்த்தீங்கன்னா 67,860 ரூபா. இதுவே 24 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ஹைதராபாத்தில் 1 கிராம் 7403 ரூபா, 10 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 74,030 ரூபா. இந்த தெலுங்கானாக்கு ஆந்திராக்கு எவ்வளோங்க தூரம்? இதிலே எந்த அளவுக்கு விலை முரண்பாடு பாருங்கள். ஆந்திராவோட ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 கேரட் 1 கிராம் எடுத்துக்கிட்டால் 6,830 ரூபா. ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் எவ்வளோ மார்ஜின் பார்த்தீங்களா? 10 கிராம் இந்த 24 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 71,720 ரூபா. மும்பையில் 22 கேரட் 10 கிராம் எடுத்துக்கிட்டால் 67,860 ரூபா. 24 கேரட்டில் 10 கிராம் 74,030 ரூபா. பெங்களூரில் 22 கேரட் 10 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 67,860 ரூபா. 24 கேரட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 கிராம்ஸுக்கு 74,030 ரூபா. கடைசியாக சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 கேரட் 10 கிராம்ஸோட விலை 68,310 ரூபா. 24 கேரட்டில் 10 கிராம்ஸோட விலை 74,520 ரூபா. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, இது போல விஷயங்கள் நமக்கு பரிச்சயம். ஆனால் ஒரே நாடு ஒரே தங்கம் விலை இது ரொம்ப புதுசாக இருக்குல்ல. இதை ஒன் நேஷன் ஒன் கோல்டு ரேட், அதாவது ஓனோர் ONOR அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. ஜுவல்லரி இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இதை சேர்ந்தவங்களாம் இந்த பிளானை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம் எதுக்காக பிரித்து ஒரு வேலையை ஒவ்வொரு மாநிலம் சார்ந்து விற்பனை பண்ணணும்? ஒரேடியாக இது போல் ஒரே வேலையை கொண்டு வந்தாலும் இந்தியா ஃபுல்லாக அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. என்ன திருதுப்புன்னு இந்த பிளான் இவ்வளோ வருஷம் இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படைத்தன்மைங்க, டிரான்ஸ்பரன்சிக்காக. என்ன விலையில் கோல்டு இருக்குது, அதோட கிரெடிபிலிட்டி எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்குது, இதை ஃபுல்லாக அஷ்யூர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு பிளானை இந்த ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க கொண்டு வராங்களாம். வர செப்டம்பர் மாதம் இருக்குல்ல, அதில் இருந்து இந்த ஒன் நேஷன் ஒன் கோல்டு ரேட் விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகலாம். ஒரு 3 தரப்பு தீவிரமான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த ஜுவல்லரி செல்லர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க வரைக்குமே இந்த ஆலோசனை விரிவடைஞ்சு போயிட்டுருக்கு. த இந்தியன் ஜுவல்லர்ஸ் புல்லியன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஆல் இண்டியா ஜெம் அண்ட் ஜுவல்லரி டொமஸ்டிக் கவுன்சில், இந்த 3 தரப்பு தான் இந்த விஷயத்தை செப்டம்பருக்குள்ளே கொண்டு வந்தனோன்னு ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. இந்த 3 தரப்பு மட்டும் இல்லை, இந்தியாவில் நம்ம தங்கம் வாங்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கு பாசிபிலிட்டியை பெருசாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் பேர் சயம் மேரா. இவர் இந்த GJCன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆல் இண்டியா ஜெம் அண்ட் ஜுவல்லரி கவுன்சில், இதோட சேர்மன் இவர் தான். ஃபுல்லாக நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் விற்பனை செய்யப்பட்டு இருக்க இந்த ஜெம்ஸு, அப்புறம் இந்த ஜுவல்லரிஸ், கோல்டு, இதெல்லாம் சார்ந்த ஒரு கவுன்சில், இதோட சேர்மன். இவர் இப்போ என்ன சொல்கிறா, அப்படி இந்த ஒன் நேஷன் ஒன் கோல்டு ரேட் விஷயம் இருக்குல்ல, இது இப்போதைக்கு நம்ம நாட்டுக்கு தேவை. இதன் மூலமாக யூனிஃபார்ம் ப்ரைஸிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் செய்யப்படும். மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் தங்கத்தையும் வைரத்தையும் வாங்குவாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஃபுல்லாக டூப்ளிகேட் தான் விற்கிறாங்கன்ற ஒரு மாதிரி அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா யார் வாங்க வருவா? இதெல்லாம் தாண்டி விலை ஒரு இடத்துல ரொம்ப கம்மியாகவும் இன்னொரு ஸ்டேட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தால் மக்கள் குழப்பத்தோட உச்சிக்கே போயிடுவாங்க. இதே தங்கம் தான் அங்கேயே விற்கிறான், நீ மட்டும் அதுக்கு இவ்வளோ ரேட்டு விற்கிற அப்படின்ற குழப்பத்துக்கு மக்கள் போயிட்டால் அங்கேயே அவநம்பிக்கை ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம களையணும் அப்படின்னா எல்லா மாநிலங்களையும் கோல்டு ரேட்டுன்றது ஒரே மாதிரி இருக்கணும். மற்ற ஆபரண நகைகள் சார்ந்த எல்லா ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கணும்னு இவர் இந்த விஷயத்த சொல்கிறா. அப்படி நல்ல தங்கத்தை மார்க்கெட் கொண்டு வந்தாலே போதும்.
நாம் இந்த ஒரு விஷயத்தை களைஞ்சிட முடியும். அப்போ தான் மக்களோட நம்பிக்கை இருக்குல்ல, இதை அதிகரிக்க செய்ய முடியும். எல்லா மாநிலத்திலையும் ஸ்டெபிலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், குறிப்பாக ஆண்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம வீட்டில் இருக்க பெண்கள்லாம் அடிக்கடி சொல்லுவாங்களே, கோல்டு வாங்கி கொடு, கோல்டு வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக அவங்க மேலே போட்டு அழகு பார்க்கறதுக்காக நம்ம நினைப்போம். அது என்ன, அவங்களோட காரணங்களில் ஒரு 30% மட்டும்தான் இருக்கும். மற்றபடி அவங்களுக்கு 70% தாட் என்னென்னா, நமக்கு தேவைப்படுற நேரத்தில் உடனடியாக நாம் ஒரு பொருளை வச்சு எதிர்பார்க்குற காசு பெற முடியும்னா அது கோல்டு மட்டும்தான். ஸோ அதனால தான் பெண்கள் நம்மளை அவ்வளோ தூரம் தட்டி தட்டி சொல்கிறாங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ட்டு. இது வரைக்கும் நம்ம பெண்கள் சொன்ன அந்த விஷயத்தை பெருசாக கேட்கல, இதுக்கப்புறம் கேட்போம். ஏன்னா அந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்குதுன்னு உங்களுக்கு கண் கூட இப்போ தெரிஞ்சிருக்க நம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.